Hello, my dear 7th standard students. Good morning to all of you and your family. Students, today you are going to learn a new lesson in social science. Turn your social science textbooks, page number 186, Economics, Unit 1, ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்னா என்ன அர்த்தம்? உற்பத்தி. ஃபஸ்ட்டு ஒரு நாட்டில் முன்னேற்றம் வரணும்னா அதிகமான உற்பத்தி இருக்கணும். இருந்தால் தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேற்றமான நிலைக்கு போகும். இந்த நாடு முன்னேறதுக்கான காரணம் அந்த தன்னுடைய உற்பத்தியில் நிறைவு பெறணும், அதாவது தன்னிறைவு பெறணும். அதனால் இந்த உற்பத்தியை பற்றி பார்க்க போகிறோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன? கற்றலின் நோக்கங்கள். உற்பத்தி என்பது டு நோ த மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேர்ன் வாட் ப்ரொடக்ஷன் மீன்ஸ். அதாவது உற்பத்தி என்பதன் பொருளறிதல். அடுத்தது டு அண்டர்ஸ்டாண்ட் த டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தி வகைகளை அறிந்து கொள்வது. டு நோ த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்திக்கான காரணிகளை தெரிந்து கொள்ளுதல். டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்திக்கான காரணிகளின் சிறப்பியல்புகளை புரிந்து கொள்ளுதல். இந்த பாடம் ஒரு டயலாக்கோட சேர்ந்துருக்கு. டயலாக்னா உரையாடல். யாழினி அவங்க மாமா உரையாடல் பண்ணுற மாதிரி இந்த பாடம் உருவாக்கப்பட்டிருக்கு. யாழினி ஜோஸ்பின் ஒன் டே யாழினி அண்ட் ஜோஸ்பின் வேர் சிட்டிங் இன் எ பார்க் நியர் தர் ஹவுஸ் அண்ட் ஈட்டிங் சுகர் கேன். யாழினியும் ஜோஸ்பினும் ஒரு நாள் தங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள பூங்காவில் அமர்ந்து அப்படியே கரும்பை சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போது at that time யாழினி's uncle ராஜா came there and started talking with him. அந்த வழியை யாழினுடைய மாமா ராஜா அந்த வழியை இவங்களை பார்த்து இவங்ககிட்ட பேச தொடங்கினாங்க. உடனே மாமா முதல்ல என்ன பேசுகிறாங்க? டியர் சில்ட்ரன், do you know what are the products produced from the sugarcane? குழந்தைகளே, கரும்பிலிருந்து என்ன பொருளெல்லாம் தயாரிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? both of them thought for a while and said, uncle, they make sugar. உடனே அவங்க எல்லாம் அப்படி ஒரு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சிந்தனை பண்ணிவிட்டு யாழினி ஜாஸ்மினும் சேர்ந்து கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கிறாங்க மாமா. உடனே
அவங்க மாமா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. அந்த கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் சர்க்கரை வந்து நாம் பயன்படுத்துறதுக்கு ஏற்றவாறு உருவாக்குறார்கள் என்கிறது உங்களுக்கு தெரியுமா? You are right. Do you know how they produce sugar for our consumption? Yalini: no uncle, but if you tell us, we will know about it uncle. உடனே இந்த யாழினி வந்து, எங்களுக்கு மற்றதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு அதனால் நீங்கள் அதை பற்றி வந்து நீங்கள் கூறினீங்கன்னா நாங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம் சொல்கிறாங்க. யாழினி கேட்குறாங்க. உடனே மாமா அங்கிள் சொல்கிறாங்க, நானே சொல்கிறேன்ட்டு சொல்கிறாங்க. Sugarcane is cultivated in agriculture field. This is the primary production. கரும்பு வேளாண்மை மூலமாக வந்து விளைக்கப்படுது. இது முதன்மை உற்பத்தி என்று கூறப்படுது. To get sugar, we take sugarcane to the sugar factories. நம்ம வந்து கரும்பை வயலில் விளைவிச்சு அதை வந்து எடுத்து நம்ம கரும்பு ஆலைக்கு, அது சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்கிறோம். This is the secondary production. So, like sugar industries, many other industries are known as secondary sector and generally described as manufactured sector. So the sugar industries are known as secondary sector and generally described as manufacturing and construction industries, and the industries in the tertiary sector produce all those services which enable the finished goods to be put in the hands of consumer. These industries include trades, banking, insurance, etc. Production is the அதாவது இரண்டாம் நிலை, அதாவது சர்க்கரையை உற்பத்தி பண்ணுறது. அந்த எந்திரங்கள உதவியால் வந்து சர்க்கரையை வந்து தயாரிக்கப்படுது. நம்ம இதை வந்து இரண்டாம் நிலை உற்பத்திங்கிறோம். இங்கு சர்க்கரை ஆலைகள் போன்ற இதர தொழிற்சாலைகளும் இரண்டாம் நிலை உற்பத்தி.
இந்த சர்க்கரை ஆலைகள் பிற தொழிற்சாலைகள்னால் இரண்டாம் நிலை உற்பத்தி ஆகுன்றது சொல்லப்பட்டிருக்கு. சர்க்கரை ஆலைகள் வந்து கரும்பிலிருந்து தயாரித்த சர்க்கரை வந்து விற்பனை கூடங்களுக்கு அனுப்புகிறாங்க. அவை வந்து பெற்றுக்கொண்ட சர்க்கரையை வந்து நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் முழுமை பெற செய்து நுகர்வோராகிய நமக்கு அது அளிக்கப்படுது. இதனை மூன்றாம் நிலை உற்பத்திங்கிறோம். ப்ரொடக்ஷன் இஸ் த process of changing the raw material into finishing products. Here the factors of production is the input like sugarcane, machinery, labors, etc. and sugar is the output. கரும்பிலிருந்து சுகர் எடுக்கிறதுக்கு அங்கே தொழிற்சாலைகளுக்கு உள்ள செலவு, அடுத்தல அந்த தொழிலாளிகளுக்கு உள்ள செலவு எல்லாம் போக நமக்கு கரும்பு கிடைக்குது. சுகர் வந்து அதிலிருந்து கிடைக்குது. Let us learn about production and the various factors are included in production like land labor, capital and entrepreneur and its characteristics in detail. யாழினி and ஜோசபின் ஓகே அங்கிள். அதாவது இந்த காப்பீடு முறையில் வங்கிகளுக்கு வந்து காப்பீடு நிறுவனங்கள், சேவைத்துறை நிறுவனங்களாக அதெல்லாம் வந்து இவற்றை வந்து மூன்றாம் நிலை உற்பத்திங்கிறோம். நமது உற்பத்தியை வந்து மூலப்பொருட்களை மாற்றியமைத்து நாம் வந்து பயன்பாட்டிற்கேற்ப முழுமையாகவும் ஒரு செயலாக இது இருக்குது. விளைபொருட்களான கரும்பு ஆலை இயந்திரம் மற்றும் தொழிலாளர்களின் உழைப்பு முதலிய வந்து உற்பத்தி செய்வதற்கான உள்ளீடுகளாகவும் இவற்றின் வாயிலாக நாம் பெறும் சர்க்கரை உற்பத்தியின் வெளியீடாகவும் அமைகிறது. உற்பத்தி அதற்கு உதவுகின்ற பல்வேறு காரணங்களான நிலம், உழைப்பு, முதலீடு, அமைப்பு அல்லது நிறுவனம் ஆகியவற்றின் சிறப்பியல்புகள் ஆகியவற்றை குறித்து மேலும் வந்து பல செய்திகளை சற்று நமக்கு விரிவாக தெரிந்து கொள்வோம் என்று ராஜா கேட்க, யாழினியும் ஜோசப்பின் வந்து சொல்லுங்கள் மாமா, நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்று கூறினர். நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் என்று கூப்பிட்றாங்க. உடனே meaning of production. Production is a process of combining various material input and immaterial input in order to make something for consumption. What is production? Production is a process of combining various material inputs
and immaterial input in order to make something for consumption. The output, it is the act of creating an output, a good or service which has value and contributes to the utility of individual. நுகர்வோர் பயன்பாட்டுக்காக மூலப்பொருள்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தின்னு அழைக்கப்படுது. இது ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப சிறந்த சேவைகளையும் மதிப்பையும் அளிப்பது இன்றியமையாததாக காணப்படுது, இடம்பெறுது. Production is economic effort to the creation of those goods and services which have exchange value. It means the creation of utilities. அதாவது பொருளாதாரத்தில் உற்பத்திங்கிற சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருளையும் சேவைகளையும் உருவாக்குவதாக இது குறிக்கிறது. பயன்பாட்டை உருவாக்குதலே உற்பத்தி ஆகும். பயன்பாடு என்பது ஒரு தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்தது. அதன் இயல்பை பொறுத்து வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு என வகைப்படுத்தப்படுது. What is utility? Utility means want, satisfying power of product. Types of utilities. What are the types of utilities? According to the nature utilities, they are classified into form utility, time utility and place utility. அதாவது உற்பத்தியின் வகைகள் 3 வகைகளாக பிரிக்கலாம். முதல் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. இந்த 3 பிரிவாக பிரிக்கலாம். Types of production. Primary production, secondary production, tertiary production. Primary production, முதன்மை ப்ரொடக்ஷன்னா இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கிற செயல்பாடு நிலையை முதன்மை நிலை. முதல் நிலை உற்பத்திங்கிறோம். முதல் நிலையிலிருந்து வேளாண்மை முதலிடம் அது அளிக்கப்படுறது. இதனை வேளாண் துறை உற்பத்திங்கிறது என்று அழைக்கப்படுது. வேளாண்மை காடு வளர்ப்பு, மீன் பிடித்தல், சுரங்க தொழில் மற்றும் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் போன்றவற்றை முதல் நிலை உற்பத்திக்கு உதாரணமாக இது சொல்லப்படுது. அடுத்தது செகண்டரி ப்ரொடக்ஷன், அதான் இரண்டாம் நிலை உற்பத்தி. முதன்மை நிலையிலிருந்து primary products refer to the state of activity in which natural resources are directly used. Since agricultural is given prime importance, it is also referred as agriculture.
sector production. Agriculture, factory, fishing, mining and oil etc. are example to primary sector. Secondary production, the process of manufacturing products by using primary products as raw material is known as secondary level. இந்த தொழிற்சாலைகள் படங்கள்லாம் போட்டிருக்கு. அடுத்தது காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், நூல் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியை போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பிரைமரி செக்டர் அண்டு செகண்டரி செக்டர் ப்ரொடக்ஷன். காட்டன் வந்து பிரைமரி செக்டர், காட்டன்னா பருத்தி நூல். காட்டன் இண்டஸ்ட்ரி செகண்டரி செக்டர் க்ளோத் ப்ரொடக்ஷன், அதாவது முதல்ல நூலை தயார் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு அந்த நூல் மூலமாக துணியை தயார் பண்ணுவாங்க. அயன் ஓர் பிரைமரி செக்டர். அயன் இண்டஸ்ட்ரி அதாவது இரும்பு தொழிற்சாலை, இது வந்து செகண்டரி செக்டர். அதாவது மெட்டீரியல் ப்ரொடக்ஷன். வீட் ஃப்ளோர் பிரைமரி செக்டர். பிரெட் ஃபேக்டரி செகண்டரி செக்டர். ஃபுட் ப்ரொடக்ஷன். அதாவது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்தி. பருத்தி வந்து முதன்மை துறை, இது ஆலை இரண்டாம் நிலை உற்பத்தி. ஆடை உற்பத்திலாம் இரண்டாம் நிலை உற்பத்தின்னு அழைக்குது. இரும்பு தாது உற்பத்தி வந்து முதன்மை துறை. வந்து இரும்பு ஆலை இரண்டாம் நிலை உற்பத்தி. பொருள் the banking, education, factor of production,
factory of production factors. Factor of production. Primary factor, derived factors. Primary factors are land and labor. These are naturally given and without them no goods can be produced. Derived factor are capital and organization. These derived factors, when combined with the primary factors of production, drives total production. Factors of production. உற்பத்திக்கான காரணிகள். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்னெல்லாம் தேவை? ஒரு உற்பத்திக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நிலம், அடுத்தது லேபர், லேண்ட், லேபர், அடுத்தது கேபிட்டல். கேபிட்டல்னால் நமக்கு மூலதனம். அடுத்தது ஆர்கனைசேஷன், தொழில் அமைப்புகள். அதாவது ஒரு உற்பத்திக்கான காரணிகள் முதன்மை உற்பத்தி காரணிகள், இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. முதன்மை லேண்டு, லேபர்லாம் முதன்மை உற்பத்தி காரணிகள். அதாவது பிரைமரி ஃபேக்டர்ஸ். அதாவது மற்றதெல்லாம் கேபிட்டல், ஆர்கனைசேஷன்லாம் derived factors. முதல்ல லேண்ட், நிலம் பற்றி பார்க்க போகிறோம். Land as a factor of production refer to all those natural resources or gifts of nature which are provided free to man. அதாவது நிலம் மனிதன் மற்ற உயிரினங்கள் மற்ற உற்பத்தி காரணிகளை பெறுவதற்கு முயற்சி செய்கிறான். நிலம் என்ற உற்பத்தி காரணியை பெறுவதற்கு அவன் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியது இல்லை. நிலமானது மனித உழைப்பினால் அது உருவானது கிடையாது. மாறாக அது மனிதனின் பரிணாம வளர்ச்சி தொடங்குவதற்கு முன்பே அது தோன்றியது தான் நிலம். அடுத்தது லேண்ட்னா என்ன? குறிப்பிட்ட land can take on various forms from agricultural land to commercial real estate to the resource available from and particular pieces of land. ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியாக அமைந்துள்ள இடத்துல கிடைக்கக்கூடிய வளங்களை பொறுத்து நிலத்தின் வடிவம் மாற்றமடையுது. எடுத்துக்காட்டாக வேளாண்மை செய்யும்போது விளைநிலமாகும், மனை விற்பனை செய்யும்போது வீட்டு மனையாகவும் அது மாறுது. Characteristics of land. Land is a free gift of nature.
நிலத்தினுடைய சிறப்பியல்புகள். நிலம் வந்து இயற்கையின் கொடை. Man has to make effort in order to acquire other factory of product, but to acquire land no human effort or need land is not the outcome of human labor, rather it extended even long before the evolution of man. அதாவது நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு வந்து எந்த மாற்றத்துக்கும் உட்படுத்த முடியாது. ஆனால் மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியால் நிலத்தினுடைய அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ அது வந்து எதுவுமே முடியாது. ஆனால் நிலத்தினுடைய மேற்பரப்பில் எவ்வித மாற்றம் செய்யவே முடியாது. நிலத்தின் செழிப்பை வந்து அது உயர்த்த முடியுமே தவிர அதன் அளவை வந்து மாற்ற முடியாது. Land is fixed in supply. The quantity of land does not undergo any change. It is limited and cannot be increased or decreased with human effort. No alteration can be made in the surface area of land. மாணவர்களே, இதுவரைக்கு நடத்தின பகுதியிலிருந்து நீங்கள் சின்ன சின்ன கேள்விகளாக எடுத்து படித்து நீங்கள் ஒரு தாளில் எழுதி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைஞ்சது.